ஹாய், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போனால் டஸ்ட் கலெக்டர்ஸ். இது வந்து மெயினாக வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் அண்டு டிசைன் சின்ன சின்ன கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். இதில் பார்த்தீங்கன்னா சிம்னி, ஐடி ஃபேன் சொல்லுவாங்க. அது இம்பலர் ஆர் ப்ளோயர்னு இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதில் கண்டிப்பாக ஃபில்டர் கேபின் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து டக்டிங் சிஸ்டம்ஸு, அது ஆர்ஏ ஃபேனு, இந்த மாதிரி ஆர்ஏ ஃபேன் ஆர் இம்பல்ஸ் ஃபேனுன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டோரேஜ் கண்டெய்னரு, இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். இதில் வந்து கிளீனிங் கேரேஜ் இருக்குது. அது கிளீனிங் கேரேஜ் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் வரிசையாக மூவ் பண்ணி ஏர் மூலமாக ஒட்டியிருக்க டஸ்ட் பேக்கில் ஃபில்டரில் ஒட்டியிருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ரிவர்ஸ் மூவ் ஆகி டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகுது. ஆர்ஏஎல் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த டஸ்ட் கலெக்டர் கண்டெய்னர் டஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகுது. இதில் வந்து பிரான்ச்சஸில் வந்து மோஸ்ட்லி 30 டிகிரி தான் குட் டிசைன்னு சொல்லுவாங்க. பிரான்ச்சஸ்ஸு டயாமீட்டர் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். இதனால் இது பேலன்ஸிங்காண்டி. இதில் டஸ்ட் கலெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ப்ளோயர் வந்து சக்ஷன் ஆகும். ஒன் சைடு வந்து சக்ஷன் ஆகி அது ஃபில்ட்ரு வழியாக சக்ஷன் ஆகும்போது வந்து மேலே இருக்க டஸ்ட்டு ஃபில்டருக்கு மேலே ஃபுல்லாக டெபாசிட் ஆகிக்கிறோம். அந்த மேலே இருக்கிறது வந்து பேக்கில் வந்து ஃபுல்லாக செடிமெண்ட் ஆகிரும். அது கிளீனிங் கேரேஜ் மூலமாக நம்ம டஸ்ட்டு வெளியே எடுத்துருவோம். அது கிளீனிங் கேரேஜ் வந்து யூஸ் ஆகுது. ப்ளோயருக்கு அப்புறம் டேம்பர் வால்வ் இருக்கும். அதே மெயின் டேம்பரு. டேம்பரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மணிக்கு வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரைவ் யூஸ் பண்ணி ஆர்பிஎம் ரெடியூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வால்யூம் ரெடியூஸ் நம்ம தேவைக்கு ஏற்ற மணிக்கு வச்சுக்கலாம். கிளீனிங் கேரேஜ் ஒவ்வொரு பொசிஷனில் வந்து இப்போ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து நிற்கும் போது வந்து அது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து நேராக நிற்கும் போது வந்து இம்பல்ஸ் ஒர்க் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ஆர்ஏ ஃபேன் மேலே ஓடிட்டு இருக்கும்போது ப்ளோயர் வந்து ப்ளோ பண்ணி அதில் செடிமெண்ட் ஆகிருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியே விட்டுரும். நெக்ஸ்ட்டு வந்து டஸ்ட் கலெக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன். மெயினாக வந்து வால்யூமை வச்சு தான் நம்ம டஸ்ட் கலெக்டர் வந்து டிசைன் பண்ணுவாங்க. வால்யூமோட யூனிட் என்னென்னா மீட்ரு கியூப் பெர் ஹவர் சொல்லுவாங்க. அது சிஎம்ஹெச்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து 350 mmWc to 400 mmWc வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு டஸ்ட் கலெக்டர்லேயும் ஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. மெயினாக ஃபவுண்ட்ரியில் இருக்க சிலிக்கா சாண்டு வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 18 m/s to 23 m/s வரைக்கும் வெலாசிட்டி இருந்தால் டக்லைனில் இருந்தால் அந்த டஸ்ட்டு வந்து உள்ளே வந்து தேங்காதுன்னு சொல்லுவாங்க. பைப் லைனில் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வெலாசிட்டி வந்து. நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம டிபிடி ரீடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது டிபிடி இது வந்து மெயின் பார்ட் வந்து டஸ்ட் கலெக்டரில். இது வந்து ஃபில்டர். இப்போ சப்போஸ் ஃபில்ட்ரு சோக் ஆகிடுச்சு, கிளீனிங் கேரேஜ் மூவ் ஆகலை, கரெக்டான பொசிஷன்லேருந்து மூவ் ஆகலை, அதனால் பேக் க்ளீன் ஆகலை, இந்த மாதிரி அப்போ வந்து டிபிடி ரீடிங் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ டிபிடி ரீடிங் அதிகமாக இருக்கப்போ வந்து சக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம பிரான்ச்சஸ் ஆஃப் டக் லைனில் வந்து டிபிடி என்னன்னா டிஃபரன்ஷியல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. டிபிடியை வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். டிஃபரன்ஷியல் அதாவது ஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து 350 mmWc to 400 mmWc வரைக்கும் ஒரு மெயினாக டஸ்ட் கலெக்டர் ஃபவுண்ட்ரிஸில் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து டிபிடியில் ரீடிங் வந்து 50 mmWcனா நார்மலாக வந்து இது 300 mmWc தான் உள்ள ப்ரெஷர் இருக்கும். அப்போ என்ன ஆகும், ப்ரெஷர் கம்மியாக இருந்தனால நமக்கு சக்ஷனும் கம்மியாகும். டஸ்ட் கலெக்டர் அடுத்து என்ன பண்ண பேலன்சிங் ஆஃப் வால்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த மாதிரி லார்ஜர் டயாமீட்டர் டு ஸ்மாலர் டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகணும். எவ்வளோ பிரான்ச்சஸ் எடுத்துருக்குமோ அந்த பிரான்ச்சஸில் எவ்வளோ வால்யூம் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். பிகாஸ் மெயின்டைனிங் த வெலாசிட்டி 18 m/s to 23 m/s. இப்போ வந்து டஸ்ட் கலெக்டரில் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். 24,000 cmh டஸ்ட் கலெக்டர் வந்து டஸ்ட் கலெக்டர் வால்யூம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? அதில் வந்து நம்ம ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டத்தில் வந்து சாண்ட் கூலரோ டஸ்ட் கலெக்டரோ பெல் கண்ட்ரோல். ஸோ இதில் என்னென்னா மெயினாக வந்து சிஸ்டத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளாப் ஒன்று இருக்கும். வெலாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறக்காண்டி, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வச்சு வெலாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறக்காண்டி நம்ம சிஸ்டத்துக்கு எவ்வளோ வால்யூம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த டக்லைன் வந்து ஒரு டயாமீட்டர் வந்து 300 mmனா அது மீட்டராக மாற்றிடும். 0.3 மீட்டர். அது ரேடியஸ் வந்து 0.15 மீட்டராக மாறிடும். வெலாசிட்டி நம்ம எவ்வளோ இருக்கணும், 18 m/s மினிமம். இப்போ வந்து எவ்வளோ வால்யூம் தேவைப்படுதுன்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி πr² இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டி இப்போ அந்த ஃபார்முலாவில் போடும்போது வந்து நமக்கு வந்து மீட்டர் கியூப் பெர் செகண்டில் வரும். அதை நம்ம வந்து மீட்டர் கியூப் பர் ஹவர்லனா 60 × 60 மல்டிப்ளை பண்ணி கிடைக்க ஒரு வால்யூம் கிடைக்கிது.
4578 மீட்டர் கியூப் பர் ஹவர் கிடைக்கிது. இதில் வந்து ஒரு சிஸ்டத்தோட வால்யூமுக்கு ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு வந்து தேவைப்படுதோ அது ஏற்ற மணிக்கு நம்ம டக்டிங் லைன் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் வந்து யூஸ் ஆகும். அதை வீடியோவில் பார்க்கலாம்.